ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஷெட்யூல் படி என்னென்ன வேக்சின் போடுறாங்கங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறந்த உடனே எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்குறாங்களோ, அங்கேயே வந்து பர்த் டோஸ் போட்டுருவாங்க. ஓபிவி வாய் வழியாவும், ஹெப்படைட்டிஸ் பியும், பிசிஜியும் தடுப்பூசி மூலமாவும் குடுப்பாங்க. ஹெப்படைட்டிஸ் பி வந்து 24 மணி நேரத்துக்குள்ள போடுவாங்க. பிசிஜி வந்து 3 நாளோ இல்ல டிஸ்சார்ஜ் பண்ணும்போதோ எப்படியும் போட்டுருவாங்க. அப்படி போடல அப்படின்னா 1 இயர்க்குள்ள பிசிஜி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 1/2 மாசம். 1 1/2 மாசம்னா 4வது வாரம். 4வது வாரம் என்னென்ன வேக்சின் போடுவாங்கன்னா, ஓபிவி, ரோட்டா, ஐபிவி, பிசிவி, பென்டா இந்த வேக்சின் போடுவாங்க. ஓபிவி, ரோட்டாவும் வாய் வழியா குடுப்பாங்க. ஐபிவி, பிசிவி, பென்டா வந்து ஊசி மூலமா செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து 10வது வாரம். 10வது வாரம் வந்து ஓபிவி, ரோட்டா வாய் வழியாவும், பென்டா வந்து ஊசி மூலமாவும் செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் 3 1/2 மாசம். 3 1/2 மாசம்னா 14வது வாரம். ஓபிவி, ரோட்டா வாய் வழியாவும், பிசிவி, பென்டா, ஐபிவி இது 3ம் வந்து ஊசி மூலமா செலுத்துவாங்க. வந்து வேக்சின் வந்து 2 வேக்சின் போட்டுட்டீங்க. 3வது வேக்சின் போடல அப்படின்னா, நீங்க 1 இயர்க்குள்ள போட்டீங்கன்னா, 3 டோஸ போட்டு விட்டுருவாங்க. இல்ல நீங்க 1 இயர்க்குள்ள போடல, 1 இயர் முடிஞ்சிருச்சு. நாங்க 2 பென்டா தான் போட்டிருக்கோம். 1 1/2 மாசம், 2 1/2 மாசம் தான் போட்டிருக்கோம். 3 1/2 மாசம் வேக்சின் நாங்க போடல அப்படின்னா, நீங்க வந்து 1 வயசுக்கு மேல ஆயிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பென்டா, செகண்ட் பென்டா, தேர்ட் பென்டான்னு 1 1/2, 2 1/2, 3 அந்த மாசம்படி 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு போடுவாங்க. இதே 1 வயசுக்குள்ள அப்படின்னா, நீங்க எந்த வேக்சின் விடுபட்டிருக்கோ அந்த வேக்சின போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 10வது மாசம். 10வது மாசம் வந்து எம்ஆர்ஜேஇ, ஐபிவி, பிசிவி அப்புறம் விட்டமின் ஏ திரவம் குடுப்பாங்க. இந்த இந்த வேக்சின் வந்து இதுவும் வந்துமே 2 தவணையா குடுப்பாங்க. எம்ஆர்ஜேஇ வந்து இது ஃபர்ஸ்ட்டு டோஸா குடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 1/2 வயசுல வந்து 16லேருந்து 24 வாரத்துல வந்து செகண்ட் டோஸ் எம்ஆர்ஜேஇ, டிபிடி குடுப்பாங்க. அப்புறம் ஓபிவி வாய் வழியா பூஸ்டர் டோஸ் குடுப்பாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்குரிய ஷெட்யூல். அப்புறம் 5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து டிபிடி குடுப்பாங்க. 10 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து டிடியும், 16 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு டிடி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கருவுற்ற பெண்களுக்கு டிடி வேக்சின் குடுப்பாங்க. 2 தவணையா குடுப்பாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஷெட்யூல் தடுப்பூசி. இதில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எப்ப எந்த வேக்சின் போடலாம்? உங்க குழந்தைக்கு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா, அத போடலாமா என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வேக்சின் எப்போ போடணுங்கிறத சொல்றேன். அப்படி வந்து ரொம்ப லாங் ஆயிருச்சு அப்படின்னா, டாக்டரோட அட்வைஸ்ல தான் போடணும். வந்து உங்க செவிலியரா வந்து முடிவெடுத்து அத போட மாட்டாங்க. உங்க டாக்டர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் அவங்க வந்து வேக்சின் போடுவாங்க. ரொம்ப லாங் டிலே ஆயிருச்சுன்னா. மத்தபடி ஷெட்யூல் படின்னா அவங்களே போட்டுருவாங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.